அப்போ அப்போ பெரியப்பா இங்க வா. வாடா வா. சொல்லுங்க ஏ. பெரியப்பா. மாமா கிட்ட கதிருக்கு gift கொடுக்க வைப்பேன்னு சொன்னேன். அப்போ கூப்பிட்டுருக்காரு. அண்ணா என்ன ஆ, அப்போ இந்தா பர்த்டே கிஃப்ட். கிஃப்டா? எனக்கு ஏன் கொடுக்குறீங்க? கதிர் மாமா கொடுங்க. அவர்தான் பர்த்டே பேபி. டேய், இது உனக்கு தான்டா. பாரு, உனக்கு பிடிச்ச gift தான் இருக்கும். நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் பெரியப்பா. அப்பு வாங்கிக்கடா. அப்பா, கதிர் மாமா கழுத்து நான் வாங்கிக்கிறேன். ஏன் பெரியப்பா தந்தா வாங்கிக்க மாட்டியா? வாங்கிக்கடா. நான் பர்த்டே பாய் இல்லல்ல. அப்பு தெளிவா தான் பேசுறான். பிறந்த நாள் பையன் கதிருக்கு gift கொடுங்க மச்சான். கதிர் இங்க வா. கதிரு, அப்போ உனக்கு gift வேணுமா வேணாமா? எனக்கு வேணும். அப்போ வாங்கிக்கோ. ஐயோ பெரியப்பா, நீங்க கிஃப்ட கதிர் மாமா கொடுங்க. அவர்கிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன். டேய் என்னடா குழப்பற? பெரியப்பா, நான் கேக் வெட்டல. நான் பர்த்டே பேபி இல்ல. கதிர் தானே பர்த்டே பேபி. கதிர் தானே கேக் கட் பண்ணாரு. அவருக்கு gift கொடுங்கன்னு சொல்றான். விவரமா தாண்டா பேசுற. ஓ, எனக்கு இப்பதானே இந்த பஞ்சாயத்து புரியுது. நியாயப்படி பிறந்தநாள் கேக் கட் பண்ணது நம்ம ஜீவா தான். இல்ல கதிர் தான். அப்ப கிஃப்ட கதிர்கிட்ட தான் கொடுக்கணும். அண்ணா நீங்க கிஃப்ட கதிர்கிட்ட கொடுத்துருங்க. ஜானகி, இந்தா நீயே கொடு. கொடு. 2 பேரும் சேர்ந்து கொடுக்கலாங்க. நான் கூப்பிடுறேன். வாடா. ஏய் வா. போடா, போய் வாங்கிக்கோ போ. நில்லு. இந்தா. என்ன ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்க மாமா. நல்லா இருக்கு. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருடா. இந்தாடா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. மாயா, நீ சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸு, கேக் கட்டிங்கு, கிஃப்ட்டு எல்லாமே கதிருக்கு கிடைக்கிற மாதிரியே பண்ணிட்டேன். சூப்பர் மாயா.